ஸோ இஎம்ஐ ட்ராப். ஸோ இஎம்ஐஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க இஎம்ஐ ட்ராப்ல சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தாங்க அர்த்தம். ஸோ டெஃபினட்டா உங்க லைஃப் ஸ்டைல நான் வந்து ஒரு இஎம்ஐ போட்டு இந்த பொருள் வாங்குறது மூலியமா நான் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஃபுல்லி ராங், கிடையவே கிடையாது. ஸோ இஎம்ஐ ட்ராப்ல சிக்கிட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைலு கியர் சேஞ்ச் ஆகவே ஆகாதுங்க. ஸோ ஒரு இஎம்ஐ முடிஞ்சிருச்சு அப்படின்னா 80% ஆஃப் த பீப்புள்ஸ் இப்போ வரைக்கும் எப்படி திங்க் பண்றாங்கன்னா, ஒரு 5000 இஎம்ஐ முடிஞ்சுன்னா அதுக்கு அடுத்து நான் ஒரு 8000 9000க்கு நான் காரோ இல்லை வீடோ பெரிய இஎம்ஐக்கு தான் வந்து போய் விழுகிறதுக்கு பிளான் பண்றாங்களே தவிர அந்த இஎம்ஐஸை ஸ்டாப் பண்ணிட்டு எஸ்ஐபிஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பக்கமே திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங் டிசிஷனுங்க, கம்ப்ளீட்லி ராங் டிசிஷன்ஸ். என்னை கேட்க போனீங்கன்னா இஎம்ஐ முடிஞ்சிருச்சுன்னா கோடி கும்பிடு போட்டு அந்த இஎம்ஐஸை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை அப்படியே சேவிங்ஸுக்கு பைபாஸ் பண்ணுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. உங்க கையில வெல்த் கிரியேஷன் ஆகும், வெல்த் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் உங்க கையில சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருங்க. அப்பதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கியரே சேஞ்ச் ஆகுங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டை இப்பவே சேஞ்ச் பண்ணுங்க. அடுத்த இஎம்ஐஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா என்னோட ஹம்பிள் சஜஷன்ஸ், இஎம்ஐஸை ஸ்டாப் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. ஸோ இந்த ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ, நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற ட்ராப் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.